ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் கெனிசா ஃப்ரான்சிஸை பற்றி தான் ஃபுல் பயோகிராஃபி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெனிசா ஃப்ரான்சிஸ் ஒரு இந்திய பாடகி. அவங்க பார்ட்டி மற்றும் கிளப் இசை காட்சியில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சவங்க. பெங்களூரில் பிறந்து வளர்ந்த இவங்க சிறு வயதிலேயே இசையின் மீதான தனது ஆர்வத்தை கண்டறிஞ்சு உள்ளூர் இசைக்குழுக்களோட இணைந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலமாக அதை கண்டினியூஸாக பண்ணவும் ஆரம்பித்தாங்க. பல ஆண்டுகளாக தனியார் பார்ட்டிகள் மற்றும் கிளப் நிகழ்வுகளில் தனது துடிப்பான நிகழ்ச்சிகளுக்கு பெயர் பெற்ற ஒரு தொழில்முறை பாடகியாக மாறியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கெனிசா தனது ஏராளமான மேடை நிகழ்ச்சிகள் மூலமாக பரவலான புகழை பெற்றிருக்காங்க. குறிப்பாக கோவா மற்றும் பெங்களூரில் அவரது துடிப்பான குரல் மற்றும் மேடை இருப்பு பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம். இதே மாதிரி வெற்றி பெற்ற போதிலும் தமிழ் நடிகர் ஜெயம் ரவியின் விவாகரத்துடன் கெனிசாவின் பெயர் இணைக்கப்பட்ட போது அவங்க ஊடக கவனத்துக்கு ஆளானாங்க. அப்பதான் ஃபேமஸ் ஆகவும் ஆரம்பிச்சாங்க. இருப்பினும் அவங்க தனது இசையில கவனம் செலுத்தி ஒரு நடிகையா தொடர்ந்து சிரித்து வராங்கன்னு தான் சொல்லணும். விசுவாசமான ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி துறையில தனது நற்பெயரை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கெனிசா. ஜெயம் ரவி உடனான தொடர்பை தொடர்ந்து கெனிசா கவனத்துக்கு வந்தாங்க. அதாவது அதன் மூலமாக தான் ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக செப்டம்பர் 2024 அவங்களுடைய மனைவி ஆர்த்தியை பிரிந்ததாக அவங்க பகிரங்கமாக அறிவித்த போது கெனிசாவோட சேர்த்து வச்சு ஊடகங்களில் செய்திகள் வெளியாச்சு. இருந்தாலும் கூட கெனிசா மற்றும் ரவி 2 பேரும் வதந்திகளை உறுதியாக மறுத்திருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு கண்டிப்பாக தொழில்முறை என்று தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கடினமான கட்டத்தில் கெனிசா ரவிக்கு மறைமுகமாக உதவி செஞ்சுருக்காங்கன்னு பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு திருமணத்தில் 2 பேரும் ஒருங்கிணைந்த உடையில் கலந்து கொண்டதை கண்டபோது பரபரப்பு இன்னுமே அதிகரிச்சிச்சுன்னு சொல்லலாம். இது அவர்களின் உறவு குறித்து புதிய கிசுகிசுக்களை தூண்டுச்சு. ஊடகங்களின் கவனமும் தொடர்ச்சியான ஊகங்களும் இருந்தாலும் அவர்களுடைய உறவு பரஸ்பர மரியாதை மற்றும் தொழில்முறை நட்புறவை அடிப்படையாக கொண்டதுன்னு, காதல் ஈடுபாடு இல்லைன்னும் அவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.